பட் அஜித் அவர்களுக்கு நெருக்கடியா தான் வர வாய்ப்பு இருக்கு அந்த பேச்சுக்கு அப்புறம். போடா இவனே அப்படின்ட்டு வருவாரு. நீங்க அப்படிலாம் கால்குலேட் பண்ணாதீங்க. நீங்க அஜித்துக்கு நெருக்கடி கொடுத்தா விஜய் சும்மா இருப்பாரா? இதுதான் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து இப்ப வாரியர்ஸ் ஒரு பக்கம் செம்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அஜித் ரசிகர்களும் அவங்க உள்ள பூந்து அடிச்சா என்ன ஆகும்? தம்பி, அஜித் ரசிகர்கள் எல்லாமே அஜித்தோட ரசிகர்கள், விஜயோட வாக்காளர்கள். ஓ, அஜித் ரசிகன் தாவேகா தொண்டன் அப்படிதான் இருக்கிறாங்க இப்போ. ஓகே. இப்போ நீங்க விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது வாகனத்தில் பயணம் பண்ணும்போது அஜித் விஜய் அவர்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை கொடுத்தாங்க. ஆமா, ஒரு ஃப்ரேம் கூட போட்டு கொடுத்தாங்க. வாங்கி அதில் பெருந்தன்மையா சைன் போட்டார்ல. ஏற்கனவே இவங்க சொல்லிருக்காங்க நாங்க 2 பேரும் நண்பர்கள் தான், நீங்க தான் வந்து ஏதோ ஆப்போசிட்ல நினைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு. இவரு விஜய்க்கு இன்னொரு பழக்கமும் இருக்கு. அவர் ஆரம்பத்துல இருந்து அவரை நோண்டுனா கம்மன் தான் இருப்பாரு. அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நோண்டிங்கன்னு வச்சுங்களேன், பஸ்ட் அவுட் ஆயிருவாரு. இப்போ இந்த விஷயத்திற்காக இன்னைக்கு விஜய்க்காக இப்போ அஜித் பேசியிருக்கிறதுனால நீங்கள் அஜித் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், விஜய் நேரா உள்ள இறங்கி தூக்கிடுவாரு. லேஸ் பண்ண தூக்கிடுவாரு. வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ அஜித்துக்கு ஒண்ணா விஜய் ஃபேன்ஸ் வருவாங்க, விஜய்க்கு ஒண்ணா அஜித் ஃபேன்ஸ் வருவாங்கல்ல. அஜித்துக்கு ஒண்ணா விஜய் ஃபேன்ஸ் உள்ள வந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த வாரியர்ஸ் வந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களை கிழிச்சு டார் ஆக்கிடுவானுங்க. உங்க தாத்தன் கதையில இருந்து எல்லா கதையும் எடுப்பானுங்க. இதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ். நீங்க 2 ஆள் தானே நினைக்க கூடாது. அப்படி விஜய் ஒரு ஆளு, அஜித் ஒரு ஆளு, 2 ஆள் தானே, நம்ம இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறோம் அப்படின்னு திமுக தப்பு கணக்கு போட்டுறாத. ரெண்டுமே மலை, புரியுதுங்களா? அவர் சினிமாக்குள்ள வராம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சாரி, அரசியலுக்குள்ள வராம அவர் பாட்டுக்கு அஜித் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் எதையும் பாப்பண்டா அப்படின்ட்டு அரசுக்குள்ள வந்திருக்காரு. எப்படி உன்னையும் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்ப்பேன்ட்டு வந்திருக்காரு. நீங்க ரொம்ப லேஸ் பண்ண நினைக்க கூடாது. விஜய் அவர்கள் வெறியோடு இருக்கிறார், எனக்கு நன்றாக தெரியும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இதற்கு அவருக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தம்பி, புரியுதுங்களா? விசாரணையில் இருக்கட்டும், நம்ம பேச வேண்டாம். ஆனா சம்பவம் நிச்சயமா இருக்குது.